கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. Today's promise verse is taken from Joel chapter 2 verse 13. Rend your heart and not your garments. Return to the Lord your God. யோவேல் 2 அதிகாரம் 13 வசனம். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். Are you showing outward signs of repentance or turning your heart back to God today? நீங்கள் வெளிப்புறமான மன திரும்புதலை நாடுகிறீர்களா அல்லது இன்று உங்கள் இருதயத்தை தேவனிடத்தில் திரும்புகிறீர்களா? இந்த நாளிலே கர்த்தர் கொடுக்கின்ற நம்பிக்கையின் வார்த்தை மூலமாக அவர் சொல்லுகிறார், கர்த்தரிடத்தில் திரும்புங்கள் என்று. ஆம் பிரியமானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் இந்த நாளிலே நம் லெந்து நாட்களை நாம் அனுசரித்து கொண்டிருக்கிறபடியால் இந்த நாளிலே கர்த்தர் சொல்லுகிறார், நாம் கர்த்தரிடத்தில் திரும்ப வேண்டும் என்று. ஆம் பிரியமானவர்களே, நம்மளுடைய இருதயம் கர்த்தரிடத்திலே திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நாம் பார்க்கிறோம், நம் பழைய காலங்களிலே ராஜாக்கள் வேதத்திலே பார்க்கிறோம், ராஜாவின் நாட்களிலெல்லாம் அவர்கள் கர்த்தருடைய சமூகத்திலே அவர்கள் ஏதோ ஒரு ரெக்வெஸ்டுக்காகவோ அல்லது அவர்கள் ஏதோ ஒரு விண்ணப்பத்துக்காக அவர்கள் தங்களை தாழ்த்தும் பொருட்டாக தங்களுடைய வஸ்திரங்களை கிழித்து அவர்கள் ரெட்டு உடைத்து சாம்பலில் உட்கார்ந்திருந்தார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். ஆனா இந்த நாட்களிலே கர்த்தர் நம்மளிடத்திலிருந்து எதிர்பார்ப்பது ஒரு சேஞ்ச் இன் ஹார்ட். கர்த்தர் நம்முடைய இருதயத்தை மாற்றுதலை அவர் எதிர்பார்க்கிறார். இந்த நாளிலே கர்த்தர் நம்மளை பார்த்து தான் சொல்லுகிறார், அவர் நம்மளுடைய இருதயத்தை பார்த்து கர்த்தரிடத்துல திரும்புங்கள் என்று கர்த்தர் இந்த நாளிலே நம்மளை பார்த்து கேட்கிறார். எப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து நம் இருதயத்திலிருந்து நம் ஒரு மாற்றத்தை வேண்டும் என்றால் நம் இருதயத்தில் இருக்க கசப்புகள் மாறணும். நம்மளுடைய வைராக்கியமான காரியத்தில் ஒரு விடுதலை கர்த்தர் தர வேண்டும். நம்மளுக்கு இருக்கிற கோபங்கள், எரிச்சல்கள் இதெல்லாம் விட்டு கர்த்தர் நம்மளை வெளியேற சொல்லி இந்த நாளிலே நம்மளை நினைவு போற்றுகிறார். நம்ம பாவத்திலிருந்து நம்மளுடைய அக்கிரமத்திலிருந்து நம்ம வெளிவர வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவரோடு நம்ம ரீகனெக்ட் பண்ண வேண்டும். கர்த்தருடைய இருதயத்தோட நம்ம இருதயம் கனெக்ட் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் இந்த நாளிலே நம்மளை எதிர்பார்க்கிறார். மனுஷன் முகத்தை தான் பார்க்கிறார், ஆனால் கர்த்தர் நம்மளுடைய இருதயத்தை பார்க்கிறார். ஏனென்றால் எரேமியாவின் புஸ்தகம் 17 அதிகாரம் 9 வசனம் இவ்வாறு சொல்லுகிறது, எல்லாவற்றிலும் பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடு உள்ளதுமாய் இருக்கிறது என்று. இந்த லெந்து நாட்களிலே நம்ம வெளிப்புறமான சில ஃபாஸ்டிங்கோ அல்லது வேற ஏதோ நம்ம நம்ம உடுக்குதல் என்று சொல்லி பல காரியத்துல நம்ம மாற்றுதலை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா கர்த்தர் எதிர்பார்க்கிறது ஒரு உண்மையான எதிர்பார்ப்பு என்னவென்றால் நம்மளுடைய இருதயம் மாற வேண்டும் என்று, அவரோட நெருங்கி வாழ வேண்டும் என்று, கர்த்தர் பிள்ளையாக நம்ம மாற வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாளிலிருந்து இந்த லெந்து நாட்களிலே இன்னும் அதிகமாய் நம்ம கர்த்தர் இடத்துல நெருங்குவோமா? அவருடைய சமூகத்துல நம்மளுடைய இருதயத்தை ஊற்றுண்டு ஜெபிப்போமா? ஏனென்றால் அவர் மிகவும் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தம் மிகுந்த கிருபையுள்ள தேவன் என்று நம்ம வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, today we do not just carry ashes, we carry hope. When we return to God with our heart, He meets us with mercy, not judgment. He restores us what was broken, renews what was dry, and revives what felt dead. Return to Him today. Surely grace is waiting for you. நம் கண்களை மூடி ஜெபிப்போமா? நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை வேலைக்கு நமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த லெந்து நாட்களிலேப்பா அப்பா நீர் கொடுத்த இந்த வாக்குத்தத்த வசனத்துக்காய் நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. இதை விசுவாசித்து அப்பா உம்மோடு நடந்து அப்பா அவர்களுடைய இருதயத்தை கர்த்தருடைய சமூகத்துல கொடுத்து ஊற்றுண்டு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்தை நிரப்பும்படியாக கர்த்தாவே அப்பா உம்மிடத்துல இன்னும் திரும்பி வரும்படியாக கிருபை தாங்க ஏசப்பா. யாரெல்லாம் பின்வாங்கி சென்றார்களோ கர்த்தாவே அப்பா இந்த நாட்களில் இன்னும் அதிகமாய் கர்த்தருக்குள் வர அப்பா நீர் உதவி செய்யுங்க ஏசப்பா. உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேட்டபடியால் ஆமென். God bless you.